கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு பெண் கடவுள்கிட்ட அழுகிறாள். ஆண்டவரே, நான் ஒரு கிறிஸ்தவனை கல்யாணம் பண்ணி கொண்டேன். உங்களை ஏற்றுக்கொண்டு நான் வேறு எந்த குடும்பத்திலிருந்து உங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு கிறிஸ்தவனை கல்யாணம் பண்ணால் ஒரு பரிசுத்தத்தை கடைப்பிடிக்கலாம், இந்துவுடைய வழிபாடுகள் நமக்கு வராது என்பதற்காக நான் அவரை கல்யாணம் பண்ணி கொண்டேன், காதலித்து. ஆனால் அவரோ ஒரு கிறிஸ்தவனை போல் இல்லை. அவர் கெட்ட வார்த்தை வருகிறது, அவங்க அம்மாவை மதிப்பது கிடையாது. அவங்க மாமியாரை எடுத்துக்கொண்டால் ஒரு வெளியே போகிறார்கள். வெளியே போனால் அந்த இந்து கோயிலில் பிரசாதம் கொடுக்கிறதை அதை வாங்கி கொண்டு சாப்பிடுகிறார்கள். இது ரொம்ப கிறிஸ்தவ மாதிரியே அங்கே அடையாளம் இல்லையப்பா. படைக்கப்பட்டதை புசிக்கக்கூடாது என்று சொல்லும்போது அவர்கள் அதை வாங்கி புசிக்கிறார்கள். இவர்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் போலவே காணப்படவில்லை. பேருக்கு தான் கிறிஸ்தவர்களை வச்சும் அவருடைய வழிமுறைகளை பார்க்கும்போது, அவர்கள் நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது உம்முடைய வழிகளே அவர்கள் நடக்கவில்லை. இது ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் எதிர்பார்த்து வந்தது வேறே, ஆனால் எனக்கு வந்த குடும்பத்தை பார்க்கும்போது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்குது. ஒரு அன்பு இல்லை. ஏழைகளுக்கு உதவுறதில்லை. அவர்கள் அன்பு செலுத்த மாட்டேன்றாங்க. தனக்கு மட்டும் உண்டானால் போதும் என்று நல்லா மீதியாக இருந்தாலும் தண்ணி ஊற்றி சாப்பிடுகிறார்கள். யாரோ ஒருத்தர் பிச்சை கேட்டாலும் இருக்கிற சாப்பாடை அவர்களுக்கு போட்டு திருப்தி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தோணவில்லை. இது அடுத்த நாளைக்கு உதவும் என்று சொல்லுகிறார்கள். நான் இவர்களுடைய இதெல்லாம் பார்க்கும்போது மிகவும் கஷ்டமாக இருக்குது. ஒரு குடும்ப ஜெபம் இல்லை. ஆண்டவருடைய கோயிலுக்கு வரும்போது மற்றவர்களுடைய குறைகளையும் மற்றவர்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு நகையை குறித்து பேசுகிறார்கள். நான் இதையெல்லாம் பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்குது. இது எனக்கு பிடிக்கல டாடி, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க இவங்களெல்லாம் பார்த்துட்டுன்னு சொல்லி அவள் அழுகிறாள். எனக்கு அன்பானவர்களே, இதுதான் இப்போ அநேக கிறிஸ்துவ குடும்பத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. உண்மையான கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் இல்லை. நன்றி.